வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். நாம் இப்போ போகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஊற வச்ச அவுல், வெங்காயம், லெமன் கால் மூடி, ஜீரகம், கடுகு தேவையான அளவு, வெங்காயம் 1 பொடியாக நறுக்குனது, உருளைக்கிழங்கு 1 பொடியாக நறுக்குனது, மஞ்சத்தூள், இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு, வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, மிளகாய், ஜீரகம், உப்பு, கொத்தமல்லி, எண்ணெய், தாளிக்க. தேவையான பொருள்கள் எடுத்தோன்னா கடாயை வச்சு அதில் எண்ணெய் போட்டு கடுகு வெடித்த உடனே ஜீரகம் போடணும். ஜீரகம் தாளித்த உடனே வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். வெங்காயம் ஆட் பண்ணி வதக்கின உடனே இஞ்சியும் மிளகாயும் போட்டு வதக்குங்க. நான் இதில் சேப்பு மிளகா போட்டிருக்கேன். ஆக்சுவல் ரெசிபி பச்சை மிளகா தான் போடணும். எங்கள் வீட்டில் சில பேருக்கு அலர்ஜி இருக்கிறதால சேப்பு மிளகா போட்டேன். பச்சை மிளகா போட்டால் அது ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி நல்லாயிருக்கும். அது நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணும். வெங்காயம் வதங்கின உடனே மஞ்சத்தூள் சேர்த்து வதக்குங்க. மஞ்சத்தூள் போட்டு ஒரு நிமிஷம் ஆன உடனே ஊற வச்ச வேர்க்கடலையும் உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கோம்ல ஒன்று அதையும் போடணும். உருளைக்கிழங்கை அரியும் போது தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கருப்பாகாமல் இருக்கும். தோல் சேர்த்திட்டு அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அது உருளைக்கிழங்கை போட்டு ஒரு 2 பெரட்டிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். அது நல்லா உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகும், தண்ணியை இழுத்துக்கும். உப்பு போட்டிங்கன்னா மரத்து போன மாதிரி ஆகிடும். அதனால் உப்பு இப்போ ஆட் பண்ண வேண்டாம். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்ச அவுல் இருக்குல்ல, அவுலை களைஞ்சிட்டு அப்படியே வச்சிங்கன்னா போதும். வேறு எதுவும்லாம் ஆட் பண்ண வேண்டாம். தண்ணியோடலாம் வைக்க வேண்டாம். அந்த மிச்சம் இருக்க தண்ணியிலே அது நல்லா ஊறிக்கும். கொஞ்சம் கட்டியாக இருக்கிறதும் இப்போ நீங்கள் கிண்டும் போதே பாதி போயிடும். மூடி 2 நிமிஷம் புழுங்க விடுவோம்ல, அப்போ மீதி பாதி போயிடும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஓரளவுக்கு பெரிய கட்டியாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு மூடி வைங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பெரிய கட்டிலாம் இருக்கிற வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிட்டு ஒரு செகண்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். அதுக்கப்புறம் இது ஆக்சுவலி போகா ஒரு மகாராஷ்டிரியன் டிஷ்ஷு. சிம்பிளாக அவங்க சாப்பிடுவாங்க எப்போ பார்த்தாலும். அது 2 நிமிஷம் மூடி எடுத்ததுக்கப்புறம் கொத்தமல்லியை சேர்த்து ஒரு 1/4 எலுமிச்சம்பழம், ஒரு 2 ஸ்குவீஸ் போதும், அது புழிஞ்சி விட்டு கிளறி இறக்குனிங்கன்னா போகா சாப்பிட ரெடி. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இதே மாதிரி நல்ல வீடியோ நிறையா வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இணைந்திருப்போம்.